விட்டு அவ்வளோதான். ஹாய்ப்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நாங்கள் வந்து பிரியாணிக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எப்போ பாரு இந்த அக்கா பிரியாணி செய்கிறாங்க அப்படிங்காதீங்க. நாங்கள் நேற்றா தேனிக்கு போயிட்டு நைட் 11 மணிக்கு தான் வந்தோமே. சரி அவசர அவசரமாக செய்கிறோம், மணி வேற ஆயிடுச்சு. நேற்று ஊரில் இருந்திருந்தோம்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருப்போம். புதினா, மல்லித்தலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்துருப்போம். அவசர வேலையா தேனி போக வேண்டிய வேலையாயிடுச்சு. எல்லாம் புதினா எந்த அளவுக்கு வேணுமோ அதே போல விட்டு அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அதுதான் மாமா வந்துட்டாரு. மாமா ஒரு பக்கம், அது மாமா எங்க மாமா அயன் பண்ண கொடுத்தது இன்னைக்கு வாங்கிட்டு வரீங்களா? கலந்துட்டா இதுக்குள்ளே தூக்கி வை. ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ள போட்டு அதுக்குள்ள போடுற வர அத்தான் தம்பி பெருசா எடுத்துக்கோ. இந்த பக்கம் வேணா சாஷா எங்க இருக்கு? அவர் முன்னாடியே இருக்குதா? கண்ணறிதா கண்ணறிதா சாச்சு கண்ணறிது கண்ணறி பிள்ளைக்குவா நீ போய் மேலே போய் அம்மா பெட்ரூம்ல போய் படுத்துக்க. போ ஓடு மேலே போய் படுத்துக்க. தனியாலாம் போக முடியாது, பயமா இருக்கு. நேற்று ஊருக்கு விட்டுட்டு போயிட்டோம் சாஷாவை. சிவா தான் பார்த்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து பாவம் அப்படியே வீட்டில் யாருமே இல்லைன்னு சோகமா இருந்தா வீட்டுக்கே விடலையாவா சிவாவை. அந்த அளவுக்கு ரொம்ப சோகமா இருந்திருக்கா. இன்னைக்கு ரொம்ப பாரு. Two hours later. ஃப்ரிட்ஜ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாம் எடுத்து சிங்கில் போட்டுட்டேன். அதை இனிமேல் கழுவணும். நல்லா இருக்கிறதெல்லாம் தொடச்சி எடுத்துட்டேன். கொஞ்சம் அந்த பால் இந்த மாதிரி ஏதாவது லீக் ஆகிருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து நான் கழுவுறதுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். இனி மாவெல்லாம் அரைக்க வேண்டியிருக்கு. மாவெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ரொம்ப மோசமாக இருந்துச்சு இந்த ஏரியா. இப்போ எல்லா குப்பையை எடுத்து கவர்க்குள்ளேயெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா பாருங்கள் ஒன்றுமே இல்லை. இப்போ வீடியோ எடுக்கிறேன்னு இருக்கிறாங்க. நான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள். இது வந்து ஆர்டர் செஞ்சு கொடுத்து அனுப்பின பாத்திரம் இங்கே இருக்குது. இதை எடுத்து நான் வந்து இது இந்த பாத்திரத்தை பற்றி கேட்டிருந்தீங்க நிறைய பேர் வந்து இது எவ்வளோ பிடிக்கும் என்னன்னு சொல்லிட்டு. கரெக்டாக 1.5 கிலோ சிக்கன் 1.5 கிலோ ரைஸ் போட்டோம்னா இதில் கரெக்டாக இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் முதல்லேயும். இதை நான் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், எவ்வளோ பிடிக்குதுன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த பாத்திரம் வந்து நான்ஸ்டிக் தான், ஆனாலும் நல்லா இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் புதுசாக வந்து பிரியாணி பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த தம்மெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இது போல் நான்ஸ்டிக்கில் நீங்கள் வந்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்கிறது வந்து ரொம்ப சங்கடமாக இருக்காது. அதனால் இது எவ்வளோக்கு வாங்கினேன்னா 1800 ரூபாய்க்கு எவ்வளோக்கும் வாங்கினேன். இதோட எங்கே வாங்கினேன்னா கோயம்புத்தூர் ஐடியல் ஸ்டோரில் வாங்கினேன். வடகோவையில் இருக்குது ஐடியல் ஸ்டோர், அங்கே தான் இது வாங்கினேன். இது வந்து ப்ரெஸ்டீஜ் பிராண்டு, நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. கரெக்டாக 1.5 கிலோ அரிசியும் 1.5 கிலோ சிக்கனும் போட்டு தாராளமாக செய்யலாம். நல்லா வதக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக இருக்குது. அதனால நல்லா சூப்பராக தான் இருக்குது. இந்த பாத்திரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ப்ரெஸ்டீஜ்னு சொல்லி ப்ரெஸ்டீஜில் வந்து நான்ஸ்டிக் பிரியாணி பாட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் பாத்திர கடையில் எங்கே போனாலும் கிடைக்கும். ஐடியலில் தான் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்கள் ஆன்லைனில் தேடுங்க, இல்லைன்னா வேறு எந்த பாத்திர கடைக்கு எந்த ஊருக்கு போனாலும் ப்ரெஸ்டீஜில் கேளுங்க, கொடுப்பாங்க. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன். இதையும் கழுவ போட்டுட்டு இது மட்டும் தான், இந்த 2 தட்டு இந்த இது மட்டும் தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதனால இந்த 2ஐயும் மட்டும் கழுவுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். மொத்தம் வந்து 2 ஆர்டரு, பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் அப்புறம் மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி வந்து கொஞ்சம் 3 கிலோ போட்டு செஞ்சோம். அப்புறம் இது வந்து சிக்கன் பிரியாணி வந்து 1.5 கிலோலேருந்து 1.5 கிலோவுக்கு 1.5 கிலோ அரிசி போட்டு நான் கரெக்டாக செஞ்சேன். அதனால தான் உங்களுக்கு கரெக்டான அளவு செஞ்சேன். 2 ஆர்டரையுமே நம்ம வந்து கொடுத்து அனுப்பிச்சாச்சு. இப்போ வீட்டில் வந்து கிளீனிங் வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். நான் வந்து எனக்கு மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரசம் இருக்குது, கொள்ளு ரசம் செஞ்சது இருக்குது. அதுக்கப்புறமா
கொள்ளு ரசம் செஞ்சு வேக வச்சேன் கொள்ளு. அதை வந்து சரி அந்த பயிரை வீணாக்க வேணாம்னு சொல்லி அதை கொஞ்சம் கடைஞ்சி எடுத்து வச்சது இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது மதியத்துக்கு. அப்புறம் வந்து பூனையோட சாப்பாடு காலி. அதுக்கப்புறம் போச்சு. மதியத்துக்கு கொஞ்சம் சோறு மட்டும் வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சுது. சோறு வச்சுட்டு இந்த முட்டை தான் நம்ம வாங்கி வச்சுருக்கோமே, முட்டையை பொறிச்சு மதியம் லஞ்சு முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். டெய்லி என்ன தான் பிரியாணி செஞ்சாலும் நம்ம சாப்பிட முடியாது. டெய்லி பிரியாணியை பார்த்து பார்த்து மனுஷனுக்கு போர் அடிச்சு போச்சு. அதனால அந்த பிரியாணி வேண்டாம் நமக்கு. இதுதான் இன்னைக்கு லஞ்ச். நமக்கு சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது ஃபுல்லுமே பாத்திரமா இருந்துச்சு. இப்போ அந்த வெங்காயத்தெல்லாம் தூக்கி உள்ள போட்டாச்சு. அதுக்கப்புறமா நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து எடுத்து வச்சு அதையுமே எடுத்து கிளீன் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் இந்த அடுப்பு திண்டை வந்து நான் மறுபடியும் கிளீன் பண்ணி பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவிட்டு இதெல்லாம் மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு கிச்சன் டூர் எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைமே கிடைக்க மாட்டேது. சத்தியமா அந்த கிச்சன் டூர் எப்போ எடுப்பேன்னு எனக்கே தெரில. அந்த மாதிரி சட்டுன்னு எடுத்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ சூப்பராக அப்லோட் பண்ணேன்.